என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, பொதுவாக மருத்துவம் செய்ய உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு 100, 200, 500, 1000 என்றுதான் பெரும்பாலான செல்வந்தர்கள் கொடுப்பார்கள். திரை உலகத்தை சேர்ந்தவர்களும் அப்படிதான், அவ்வளவுதான் கொடுப்பார்கள். அவர் என்ன மாதிரி மருத்துவ சிகிச்சைக்காக உதவி கேட்கின்றார், அதற்கு எவ்வளவு செலவு ஆகும் என்று யாரும் எண்ணி பார்ப்பதில்லை. ஏதோ கேட்டாங்க, கொடுத்தாச்சு, அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். செய்வன திருந்தச் செய் என்பார்கள். கொடுப்பதாக இருந்தால் மன நிறைவோடு அது எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுக்க வேண்டும். அது எத்தனை பேருக்கு அந்த மனசு இருக்கிறது? இதற்கு ஒருவர் மட்டும்தான் விதிவிலக்கு. தன்னிடம் உதவி கேட்டு வருகிறவர் யார், அவருடைய குடும்ப நிலை என்ன, எதற்காக உதவி கேட்கிறார், அதற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் என்பதை அறிந்து அந்த உதவியை அவருக்கு முழுமையாக கிடைக்க செய்வார். அவர்தான் தமிழ்நாட்டு வள்ளல் எம்ஜிஆர். இதற்கு உதாரணமான ஒரு சம்பவத்தை மூத்த பத்திரிகையாளர் ராமானுஜம் சொன்னவை. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையின் சென்னை பிரதிநிதியான மூத்த பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்தான் இந்த சம்பவத்தை அவருடைய அனுபவத்தில் இருந்து சொன்னார். ஒரு ஏழை பெண்மணியின் பைபாஸ் அறுவை சிகிச்சைக்காக பண உதவி தேவை என்று எனக்கு தெரிந்தவர்களிடம் எல்லாம் சென்று நன்கொடை வசூலித்தேன். அவர்கள் கொடுத்ததெல்லாம் மிக சொற்பம்தான். அதில் அதை வைத்து அந்த அறுவை சிகிச்சைக்கு பாதி கூட பண்ண முடியாது. அந்த நிலையில் ஒரு படப்பிடிப்பில் இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் நேரடியாக சென்று ஒரு ஏழை பெண்ணின் பைபாஸ் அறுவை சிகிச்சைக்காக உதவ வேண்டும் என்று ராமானுஜம் நேரில் கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னதை கேட்டதும் பொன்மனச்செம்மல் சொன்ன முதல் வார்த்தை அறுவை சிகிச்சைக்கு மொத்தமாக எவ்வளவு ரூபாய் தேவை என்பதுதான். இதை கேட்டதும் பத்திரிகையாளர் ராமானுஜத்தின் முகம் மலர்ந்தது. அவர் சொன்னார், இவ்வளவு ரூபாய் தேவை என்று. அதை கேட்டதும் அடுத்து எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை, சரி, வேறு யாரிடமும் நீங்கள் போய் கேட்க வேண்டாம், நானே மொத்த பணத்தையும் தருகிறேன். அந்த ஏழை பெண்ணின் பைபாஸ் அறுவை சிகிச்சையை நல்ல விதமாக செய்து அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி தன் டிரைவரை திரும்பி பார்த்து கண்ணால் ஜாடை காட்டினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அடுத்த 5வது நிமிடத்தில் டிரைவர் காருக்கு போய் பண பண்டலை கொண்டு வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் தந்தார். அந்த பண பண்டலை பத்திரிகையாளர் ராமானுஜத்திடம் பொன்மனச்செம்மல் கொடுத்தார். அவர் கேட்ட அறுவை சிகிச்சைக்கு தேவையான அந்த பணம் நியூஸ் பேப்பரில் சுற்றி மடிக்கப்பட்டு இருந்தது. நீங்கள் வசூலித்த அந்த பணம் அந்த பெண்மணியிடம் செலவுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு அவரை அனுப்பி வைத்தார் தமிழ்நாட்டு வள்ளல் எம்ஜிஆர். ஆக எதை கொடுத்தாலும் நிறைவாக கொடுப்பவர், யாருக்கு எதை கொடுத்தாலும் நிறைவாக கொடுப்பவர் ஒருவர், எதை கொடுத்தாலும் நிறைவாக கொடுப்பவர் ஒருவரின் தேவை அறிந்து அள்ளி கொடுக்கும் வள்ளல் அவரை தவிர வேறு யார்? எந்த உதவி செய்தாலும் அதை நிறைவாக முறையாக செய்ய வேண்டும். அப்போதுதான் உதவி பெற்றவருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும், அவருக்கும் அந்த உதவி சென்று சேரும், அவரும் நலம் பெறுவார் என்கின்ற கொள்கை உடையவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.